ஆண்டவரே இயேசுவில் அன்பிற்கினியோரே, சந்தியாகப்பருடைய அன்பு பிள்ளைகளை, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். விசுவாசத்தினுடைய உலைமின் நிலமான இந்த வீரவநல்லூர் மண்ணிலே திருப்பலி நிறைவேற்றுவதும் திருப்பலியிலே கலந்து கொள்வதும், அதிலும் குறிப்பாக இந்த நாளிலே மறைவுரை ஆற்றுவதையும் நினைத்து மகிழ்கிறேன். இந்த நாளிலே எங்களை அன்போடு அழைத்திருக்கக்கூடிய உங்களுடைய பாசமிகு பங்கு தந்தைக்கும் இறை மக்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய அன்பு கலந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இரக்கம் நிறைந்த இதயங்களால் உலகை அணி செய்வோம். அற்புதமான ஒரு தலைப்பை பங்கு தந்தை நமக்கு தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார். உண்மையிலே பொருள் பொதிந்த ஒரு தலைப்பு என்று தான் நான் சொல்வேன். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் சந்தியாகப்பருடைய திருநாளை நாம் மகிழ்வோடு கொண்டாடக்கூடிய நாளிலே ஒவ்வொரு நற்பண்புகளாக தேர்ந்தெடுத்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் இந்த நற்பண்புகளிலே வளர வேண்டும். நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று இரக்கமிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிந்தனைகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. இரக்கம் நிறைந்த இதயங்களால் உலகை அணி செய்வோம் என்றால், நாம் இரக்கம் மிகுந்த இதயத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே வழிபாடு நமக்கு தரப்படக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மறைக்கல்வி வகுப்பில் ஆசிரியர் மாணவர்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்டார். இரக்கம் என்றால் என்ன? எல்லா குழந்தைகளும் மேலும் கீழுமாக முழித்தார்கள். இரக்கம்னா தெரியும், இரக்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் என்னது சொல்லுது அப்படின்னு யோசித்தார்கள். பலரும் யோசித்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் கேள்வியும் நானே பதிலும் நானே. சில நேரங்களில் பங்கு தந்தை கேள்வியை கேட்டு என்ன செய்வார், அவரே பதில் சொல்கிற மாதிரி அந்த மறைக்கல்வி வகுப்பிலே ஆசிரியர் கேள்வி கேட்டுவிட்டு அவரே பதில் சொன்னார். இரக்கம் என்றால் என்ன என்றால், இரக்கம் என்பது அன்பிற்கு செயல் வடிவம் கொடுப்பது. இரக்கம் என்றால் என்ன? அன்பிற்கு, சத்தமாக சொல்லுங்கள், இரக்கம் என்றால் அன்பிற்கு செயல் வடிவம் கொடுப்பது. சொல்லுங்கள், இரக்கம் என்றால் அன்பிற்கு செயல் வடிவம் கொடுப்பது. இதுதான் இந்த தலைப்பினுடைய மைய சிந்தனையாக பார்க்கிறேன். இரக்கம் என்றால் அன்பிற்கு செயல் வடிவம் கொடுப்பது. நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோம், அன்போடு இருக்கிறோம் என்றால் இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவது? நம்மிடத்தில் அன்பு இருந்தது என்றால் அது ஒரு பயனும் கிடையாது. சிலரிடத்தில் ஞானம் இருக்கும், சிலரிடத்தில் வளமை இருக்கும், சிலரிடத்தில் ஆற்றல் இருக்கும். ஆனால் அதனை அவர்கள் தனக்குள்ளே வைத்து கொண்டால் என்ன பிரயோஜனம்? ஒரு பயனும் கிடையாது. என்றைக்கு நம்முடைய அன்பு, நம்மிடம் இருக்கக்கூடிய அன்பானது செயல் வடிவம் பெறுகிறதோ அதுதான் உண்மையான இரக்கம். அன்பார்ந்தவர்களே, யாக்கோபு திருமுகத்திலே 2வது அதிகாரம் 17வது வார்த்தையில் அதைத்தான் நாம் படிக்கிறோம். நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் அது தன்னிலே உயிரற்றது என்று சொன்னால், இந்த அன்பு செயல் வடிவம் பெறாவிட்டால் அது இரக்கமே கிடையாது. அப்போ இரக்கம் என்றால் நாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கு செயல் வடிவம் கொடுப்பது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறைவார்த்தை இரக்கம் என்றால் என்ன என்பதை பற்றி மிக தெளிவாக பேசுகிறது. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டிருக்கக்கூடிய முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மீகா புத்தகத்தில் கடவுள் எதை விரும்புகிறார்? 3 பண்புகள். கடவுள் 10 கட்டளைகளை நமக்கு தந்திருக்கிறார். விடுதலை பயண நூல் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 1 to 17 வரை உள்ள இறைவார்த்தைகளிலே கடவுள் கொடுத்த 10 கட்டளைகளை பற்றி படிக்கிறோம். 10 கட்டளைகளை நாம் அதை சுருக்கி 2 கட்டளைகளாக மாற்றி விடுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று 10 கட்டளைகள். அவ்வளவு கட்டளைகளையும் நம்மால் நினைவில் வைத்து கொள்ள முடியாது, மனப்பாடமாக வைத்திருக்க முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அதை 2 கட்டளைகளாக திரு அவை நமக்கு சுருக்கி தந்திருக்கிறது, இறையன்பு, பிறரன்பு. ஆனால் மீகா புத்தகத்தில் அது 3 கட்டளைகளாக இருக்கிறது. ஓ மானிடா, கடவுள் விரும்புவது என்ன உனக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு நேர்மையை கடைப்பிடித்தலையும் இரக்கம் கொள்வதை நாட்டத்தையும் கடவுளுக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி கொள்வதையும் தவிர கடவுள் உன்னிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார்? நாம் கடவுளுக்கு நிறைய வழிகளை செலுத்துகிறோம்.
முன்பெல்லாம் கோயிலுக்கு போவார்கள், ஒரு ஆட்டை நேர்ந்தளித்திருப்பார்கள் அல்லது ஒரு கோழியை நேர்ந்தளித்திருப்பார்கள். நமக்காக அந்த ஆடு சாகும், நமக்காக அது கொல்லப்படும். கடைசியில் நாம் சாப்பிட்டு சந்தோஷமாக மறந்துடுவோம். கோயிலுக்கு எதுக்கு போனோம், என்ன நோக்கத்துக்காக போனோம், எல்லாவற்றையும் மறந்துடுவோம். சாப்பிட்டோமா, சண்டையை போட்டோமா, ஏதாவது செஞ்சோமா, அப்படி திரும்பி வந்தோமா, அப்படி தான் இருப்போம். அப்போ நமக்குள்ளே எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இஸ்ராயேலிலே அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருந்தது. அவர்கள் பலி செலுத்தினார்கள், கடவுளுக்கு பலி செலுத்தினார்கள், எரிபலிகளை ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையோ கடவுள் விரும்பியதை விட முன்னுக்கு பின் முரணாக இருந்தது. அவர்கள் தங்களோடு இருந்த ஏழைகளை ஒடுக்கினார்கள், ஏழைகளை வஞ்சித்தார்கள், அவர்களிடமிருந்த நிலங்களை எல்லாம் அபகரித்து கொண்டார்கள். ஆனால் பேருக்கு என்ன செய்தார்கள்? கடவுளுக்கு அவர்கள் பலி செலுத்தினார்கள், பக்தி முயற்சிகளை செய்தார். இன்றைக்கு நாமும் கூட இப்படிப்பட்ட வெளியடையாளங்களை, மேம்போக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வழிபாட்டு கொண்டாட்டங்களில் நாம் கலந்து கொள்கிறோமா? முழுமையாக கலந்து கொள்வோம். பக்தி முயற்சிகளை செய்கிறோமா? அதையெல்லாம் சிறப்பாக செய்வோம். தவக்காலங்களில் நம்மளை மாதிரி ஒரு கிறிஸ்தவங்களாக வாழ முடியாது, அந்தளவுக்கு பக்தி பொங்கி வழியும். ஆனால் நம்ம அடுத்த ஒரு நிலையை செய்வதற்கு ஒரு நாளும் தவறுவதே கிடையாது, அல்லது அதை நாம் மறந்தே போய்விடுவோம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ இறைவாக்குனர் மீகா வழியாக ஆண்டவராகிய கடவுள் இந்த செய்திகளை வலியுறுத்துகிறார் என்றால், நீங்கள் நேர்மையை கடைப்பிடிங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையை கடைப்பிடிங்கள், இரக்கம் கொள்வதில் நாட்டம் கொண்டிருங்கள், அதைவிடவும் நீங்கள் கடவுளுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று இறைவாக்குனர் மீகா விரும்புகிறார் என்று சொன்னால், இதே இறைவார்த்தை இன்றைக்கு நாம் முதல் வாசகத்தில் கூட அல்லது இன்றைக்கு நாம் தொடக்க உரையில கூட கேட்டோம். கடவுள் பலிகளை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறார் என்று இறைவாக்குனர் ஓசையா புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வார்த்தையில படிக்கிறோம் என்று சொன்னால், மீண்டும் மீண்டுமாக கடவுள் நமக்கு சொல்லக்கூடியது என்ன? பலிகளை அல்ல, பலிகளை அல்ல, இரக்கத்தையே கடவுள் விரும்புகிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இந்த இரக்கத்தை கடைப்பிடிக்க கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் முதல் வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் வாசித்திருக்கக்கூடிய 2வது வாசகத்திலும் கூட பவுலடியார் சொல்கிறார், நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் சாதாரண மக்கள் கிடையாது. என்றைக்கு நாம் திருமுழுக்கு பெற்றோமோ அன்றைக்கு நாம் சாதாரண மக்கள் அல்ல, நாம் கடவுளுடைய மக்கள், கடவுளுடைய ஆவியை கொண்டிருக்கக்கூடியவர்கள். நாம் தூய ஆவியாருடைய கோயில் என்று சொன்னால் மற்றவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவிடம் விளங்கிய நற்பண்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அணி செய்து கொள்ள வேண்டும் என்பதை பவுலடியார் சொல்கிறார் என்றால், அதிலே அவர் சொல்லக்கூடியது, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளுடைய அன்பு பிள்ளைகள். ஆகவே நீங்கள் இரக்கத்தை, பரிவை, அன்பை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், நாம் சாதாரண மக்கள் அல்ல, மற்றவர்களை போன்று. உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் கடவுள் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார். கடவுளால் நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் கடவுளுக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும். கடவுளுக்குரிய இரக்கத்தோடு, பரிவோடு, நன்னயத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பவுலடியார் விரும்புகிறார் என்று சொன்னால், மீண்டுமாக 2வது வாசகம் இரக்கத்தை வலியுறுத்துகிறது. அப்படி என்றால் கடவுள் இரக்கத்தை விரும்புகிறார். நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதால் இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களை, இரக்கம் அன்பிற்கு செயல் வடிவம் கொடுக்கிறது அப்படின்னு நாம் சொன்னேன். தம்மியான் என்ற புனிதரை பற்றி நம்முடைய திரு அவையினுடைய வரலாற்றிலே கேள்விப்பட்டிருக்கலாம். யார் இந்த தம்மியான்? சிலருக்கு தெரிந்திருக்கலாம். மொலாக்காய் அப்படின்ற ஒரு நாடு இருக்கிறது, அங்கே ஹவாய் தீவுகள். அந்த தீவில் பெரும்பாலானவர்கள் யார் இருந்தார்கள் என்று சொன்னால் தொழுநோயாளர்கள். தொழுநோயாளர்கள் அவங்கள அவ்வளவு எளிதாக யாருமே அணுகி போகவில்லை. கொரோனா நோய் தொற்று காலத்தில் நாம் பார்த்துருப்போம், ஒருத்தருக்கு கொரோனா இருப்பது தெரிய வந்தால் அந்த பக்கமே போக மாட்டோம், அந்த தெரு பக்கமே என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். தொழுநோயாளர்களும் கூட அப்படிப்பட்ட நிலையில தான் வாழ்ந்து வந்தார்கள். இயேசுனுடைய காலத்திலே ஒருவருக்கு தொழுநோய் வந்தது என்று சொன்னால் அவரை ஊருக்கு வெளியே வைத்து விடுவார்கள். யாராவது அந்த பக்கமாக கடந்து போக நினைத்தால் கூட இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் நாங்கள் இங்கே தொழுநோயாளர்கள் இருக்கிறோம், தயவு செய்து இந்த பக்கம் வர வேண்டாம் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, உடல் முழுவதும் புண்கள், யாருமே அவர்களை அணுகி போகவில்லை. அப்படிப்பட்ட எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, யாராலும் கண்டுகொள்ளப்படாத நிலையிலே தான் இந்த மொலாக்காய் என்ற நாட்டில் இருந்த ஹவாய் தீவிலே தொழுநோயாளர்கள் இருந்தார்கள். யாருமே கண்டுகொள்ளவில்லை, எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இந்த தொழுநோயாளர்கள் இருந்தார்கள்.
ஆகவே அவர்கள் நடுவிலே பணி செய்வதற்காகத்தான் இந்த தமியான் என்ற புனிதர் புறப்படுகிறார். தொடக்கத்தில் அவருக்கும் கொஞ்சம் பயம், இந்த தொழுநோய் நம்மை பாதித்து விடுமோ அப்படின்னு பயப்படுகிறார். ஆனால் பின்னாளில் அவர்களில் ஒருவராக மாறுகிறார். அவர்களுக்கு நல்ல உறைவிடங்களை ஏற்படுத்தி தருகிறார், நல்ல சிகிச்சைகளை வழங்குகிறார், அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய புண்களை எல்லாம் ஆற்றுகிறார். இப்படி அவர்களில் ஒருவராகவே மாறுகிறார். ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், எந்த தொழுநோயாளர்கள் நடுவில் அவர் பணிபுரிந்தாரோ அதே தொழுநோயால் அவர் பீடிக்கப்பட்டார். அவருக்கும் தொழுநோயை வந்து விடுகிறது, உடல் முழுவதும் புண்களால் இருக்கிறது. அப்போ ஒரு சமயம் அவர் திருப்பலி நிறைவேற்றுகிறார். திருப்பலி நிறைவேற்றுகிற போது என்ன சொன்னார் அப்படி சொன்னால், என்னுடைய உடன் தொழுநோயாளர்களே அப்படி சொன்னார். இப்போ உடன் தொழுநோயாளர்கள் என்று சொன்னால் அவர்களில் ஒருவராக மாறினார். அப்போ அடிப்படை இவ்வளவு பெரிய செயலை யாருமே அவர்களை கண்டுகொள்ளவில்லை. எல்லாருமே புறக்கணித்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த தொழுநோயாளர்களுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக பார்த்தார் அப்படி சொன்னால் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். ஆகவே அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது இரக்கம்தான் என்று சொன்னால், நீங்கள் இரக்கத்தை அணிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவால் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். நாம் தொழுநோயால் பாதிக்கப்பட வேண்டும் என்றல்ல. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் பல நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். பெரியவர்கள் இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கலாம், கண்டுகொள்ளப்படாத நிலையில் இருக்கலாம். ஆகவே அவர்களிடத்திலே நாம் இரக்கத்தோடு நடந்து கொள்ளலாம் என்பதுதான் இன்றைக்கு நான் இந்த தமியான் வழியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவர்களை புறக்கணிக்க வேண்டாம். அவர்கள் யாரோ அல்ல, அவர்கள் நம்முடைய குடும்பத்தார் தான், அவர்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆகவே அவர்களிடத்திலே நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். நாம் ஒவ்வொருவருமே இரக்கம் காட்ட வேண்டும், இரக்கத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை பவுலடியார் நமக்கு நினைவுபடுத்துகிறார். சரி, ஏன் நாம் இரக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படி சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரக்கம் கொண்டிருந்தார். அதுதான் உண்மை. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் நல்ல சமாரியர் ஓமையை பற்றி படிக்கிறோம். இந்த நல்ல சமாரியர் ஓமை என்பது திருவிவிலிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், இயேசுதான் அந்த நல்ல சமாரியர். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் என்பவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஜீசஸ் ஆஃப் நாசரேத் என்ற புத்தகம், நாசரேத் இயேசு என்ற புத்தகம். அவர் இயேசுனுடைய மழைப்பொழிவை பற்றி விளக்கம் தருகிற பொழுது ஒரு செய்தியை சொல்கிறார். அதில் 8 விதமான பேர்கள் இருக்கிறது. அமைதியை ஏற்படுத்துவோர், இரக்கம் கொண்டிருக்கக்கூடியவர்கள், கனி உடையோர், நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவார். அந்த பேர்களை பற்றி திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் விளக்கம் கொடுக்கிற பொழுது அது யாரை பற்றியும் விளக்கம் அல்ல, இயேசுனுடைய தன்னிலை விளக்கம் தான். நீங்கள் என்னை போன்றிருங்கள், என்னை போன்று இரக்கமுடையவர்களாக, என்னை போன்று கனி உடையவர்களாக, நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுபவர்களாக இருங்கள் என்று தன்னை பற்றித்தான் விளக்கம் கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு நாம் எனக்கு யாராவது ஒரு முன்மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, எனக்கு முன்மாதிரி என்று யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் தவறு இழைக்கக்கூடியவர்களாகத்தானே இருக்கிறார்கள். நான் யாரை பின்பற்றுவது அப்படின்னு நினைக்கிறோம். நமக்கு எந்த தலைவரும் வேண்டாம், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால தான் எபிரேயர் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 1, 2 அந்த பகுதிகளை நாம் படித்து பார்த்தோம் சொன்னால், நம்பிக்கையை தொடங்கி வைத்தவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசு கிறிஸ்து மீது உங்களுடைய கண்களை என்ன செய்யுங்க, பதிய வைங்கள். இயேசு கிறிஸ்து மீது கண்களை பதிய வைங்கள். தலைவர்கள் வரலாம், மனிதர்கள் தோன்றலாம், அவர்கள் முன்மாதிரியானவர்களா கிடையாது. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் முன்மாதிரி. அதனால தான் அந்த எம்மாவு நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிக்கிட்டு இருக்க போது ஒரு வார்த்தையை சொல்வார்கள். நீங்கள் லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 19வது வார்த்தை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால், அவங்க இயேசுவை பற்றி அவர் இயேசுவிடத்தில் தான் பேசுகிறோம் என்பதை தெரியாமலே பேசுவார்கள். அப்படி பேசுகிற பொழுது ஒரு வார்த்தையை சொல்வார்கள். என்ன வார்த்தைன்னு சொன்னால், நாசரேத்து இயேசு கிறிஸ்து சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அப்போ பிறர் சொல்லலாம், எத்தனையோ தலைவர்கள் பேசலாம், ஆனால் அதன்படி நடப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. என்றால் இயேசு கிறிஸ்து இரக்கத்தை பற்றி போதித்தவர் மட்டுமல்ல, இந்த இரக்கத்தையே கடைபிடித்தார். அவரே இரக்கத்தின் உருவாக இருந்தார். அதனால தான் திருவிவிலியத்தில் மீண்டும் மீண்டுமாக படித்து கொண்டிருக்கிறோம், இயேசு கடவுளுடைய இரக்கத்தின் முகம். பழைய ஏற்பாட்டில் நாம் படிக்கிறோம். விடுதலை பயண நூல் 34வது அதிகாரம் 6வது இறைவார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மோசே இருக்கிறார், அவர் முன்பாக கடவுள் கடந்து போகிறார். அப்பொழுது ஒரு குரல் கேட்கிறது,
கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கடவுள் இரக்கமும் பரிவும் கொண்டவராக இருக்கிறார் என்று விடுதலை பயண நூல் 34வது அதிகாரம் 6வது வார்த்தையிலே படிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த செய்தியை சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36வது வார்த்தையிலே படிக்கிறோம். உங்களுடைய விண்ணக தந்தை இரக்கமுள்ளவர்களாக இருப்பது போல நீங்கள் எப்படி இருங்க? இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். அப்படின்னா இயேசு தந்தையினுடைய முகம், தந்தையினுடைய இரக்கத்தின் முகம் அப்படின்னு சொன்னால் தந்தையை காணக்கூடியவர்கள் இயேசுவை கண்டுகொள்ளலாம். அதனால தான் பிலிப்பிடத்தில் சொல்கிறார், என்னை காண்பவர்கள் தந்தையை கண்டுகொள்கிறார் என்று சொன்னால் இயேசு கடவுளுடைய இறைவனுடைய இரக்கத்தின் முகமாக இருக்கிறார் என்றால் இந்த நல்ல சமாரியர் ஓமை என்பது இயேசு நீங்கள் என்னை போன்று இருங்கள், என்னை போன்று வாழுங்கள். யாராலும் கண்டுகொள்ளப்படாத புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதர் அடிபட்டு கிடக்கிறார். அங்கே குரு கடந்து போகிறார், அங்கே வரக்கூடிய லேவியர் கடந்து போகிறார். ஆனால் சமாரியர் அவரை கண்டுகொண்டு அவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்கிறார் என்றால் அந்த சமாரியர் வேறு யாருமே அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம் மீது பரிவு கொண்டார், இரக்கம் கொண்டார், நம்மை நல்ல நிலைக்கு உயர்த்துகிறார் என்று சொன்னால் இயேசுதான் நல்ல சமாரியர். ஆகவே இயேசுவை போன்று நாம் இரக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி. அப்படி என்றால் இரக்கத்தை கடவுள் விரும்புகிறார். முதன்மையானது இரக்கத்தை கடவுள் விரும்புகிறார். இரண்டாவது, நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே இரக்கத்தை அணிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏன் இரக்கத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசுவே கடவுளுடைய இரக்கத்தின் முகமாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்கள், இரக்கத்தை பற்றி பேசுகிறோம், இரக்கத்தோடு இருக்கணும். அதிலும் குறிப்பாக யாரிடத்தில் இரக்கத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழலாம். நம் நடுவில் இருக்கக்கூடிய ஏழைகள், நம் நடுவில் இருக்கக்கூடிய வறியவர்கள், பணக்காரங்கிட்ட இரக்கத்தோடு இருக்கிறது பெரியதில்லை. நம் நடுவில் இருக்கக்கூடிய ஏழைகள், நம் நடுவில் இருக்கக்கூடிய வறியவர்கள், இவர்களிடத்திலே நாம் இரக்கத்தோடு இருக்க வேண்டும். அதைத்தான் திருவிவிலியம் மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்தி கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இறைவாக்கினர் எசாயா புத்தகம் 1வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே ஒரு அழகான செய்தி இருக்கிறது. தீமையை விட்டு விடுங்கள். இறைவாக்கினர் எசாயா சொல்கிறார், தீமையை விட்டு விடுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்ட்டு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வழங்குங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்களுக்காக வழக்காடுங்கள் என்று மீண்டும் மீண்டுமாக வறிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்குத்தான் இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொல்கிறார். இரக்கத்திற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இரக்க செயல்களை புரியக்கூடிய வின்சென்ட் பவுல் ஒரு செய்தியை சொல்கிறார். அதை நாம் மனசில் வச்சுக்கணும். என்ன அப்படி சொன்னால், ஏழைகளுக்கு நாம் ஏன் இறங்க வேண்டும், ஏழைகளுக்கு ஏன் இறக்க வேண்டும் அப்படி சொன்னால், இந்த ஏழைகள் நம்முடைய எஜமான்கள். அவர் சொல்கிறார், ஏழைகள் நம்முடைய எஜமான்கள். ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தலைவருக்கு கீழே பணிபுரியக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? தலைவர் சொல்வதை கேட்டு நடக்கும். அப்படின்னா ஏழைகள் தான் நம்முடைய எஜமானர்கள், ஏழைகளுக்கு நாம் இரக்கம் காட்ட வேண்டும் என்று வின்சென்ட் பவுல் நமக்கு குறிப்பிடுகிறார். என்றால் நம் நடுவில் இருக்கக்கூடிய ஏழைகள், வறியவர்கள், நம்முடைய தெருக்களில் இருக்கலாம், நம்முடைய பக்கத்து வீட்டில் கூட இருக்கலாம், ஏன் வறிய நிலையில் நம்முடைய குடும்பத்தார் கூட இருக்கலாம், நம்மிலும் வறியவர்கள் இருக்கலாம். ஆகவே அவர்களிடத்தில் இரக்கம் காட்டுவது கடவுளிடத்தில் இரக்கம் காட்டக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வழிபாடும் நம்முடைய வாழ்க்கையும் 2 துருவங்களாக இருக்கக்கூடாது. அதை பல புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து சொல்கிறார்கள். ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத், அவர் இரக்க செயல்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. அவருடைய படங்களை பார்த்தேன்னு சொன்னால் அவர் ஏழைகளுக்கு ரொட்டியை கொடுப்பது மாதிரி இருக்கும். பெரிய அரசி, உலக மக்களெல்லாம் போற்றக்கூடிய ஒரு அரசி, நாட்டு மக்களை போற்றக்கூடிய ஒரு மாபெரும் அரசி. அவள் ஒவ்வொரு நாளும் தவறாமல் திருப்பலிக்கு செல்வார். சிலர் எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது, எப்படி நான் திருப்பலிக்கு போகிறது, ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போகிறது, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் அரசி, ஹங்கேரி நாட்டினுடைய அரசி. அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தவறாமல் திருப்பலியிலே கலந்து கொள்வார். அது மட்டும் அவர் செய்து விடுவது கிடையாது. கோயிலை விட்டு வெளியே வருவார், அங்கே ஏழைகள் இருப்பார்கள், ஏழைகளுக்கு அவர் ரொட்டியை கொடுப்பார், உணவு கொடுப்பார். சிலர் அவருடைய செயல்களை பார்த்து விட்டு கேட்டார்கள், ஏழைகளுக்கு நீங்கள் ஏன் இவ்வளவு உதவுகிறீர்கள், அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளலாமே, ஏழைகளுக்கு ஏன் நீங்கள் இவ்வளவு உதவுகிறீர்கள், அவர்கள் மீது ஏன் நீங்கள் இவ்வளவு இரக்கம் காட்டுகிறீர்கள் அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் கோயிலில் வழிபாட்டிலே கலந்து கொள்கிறேன், கோயிலே நற்கருணை ஆண்டவரை பார்க்கிறேன். இந்த நற்கருணை ஆண்டவர் அதே வேறொரு வடிவத்தில் இந்த ஏழைகளில் இருக்கிறார். அப்போ
அப்போ இயேசு நற்கருணையில் இருக்கிறார் என்றால் அதே ஆண்டவர் தான் இந்த ஏழைகள் இருக்கிறார். இப்படிப்பட்ட இயேசுவை, ஏழைகள் நடுவில் இருக்கக்கூடிய இயேசுவை நான் எப்படி புறக்கணிப்பது? அது இயேசுவை புறக்கணிப்பதுக்கு இணையாக இருக்கும் அல்லவா? ஆகவே தான் நான் அவர்களுக்கு உதவுகிறேன். காரணம், அவர்கள் இயேசுனுடைய பிரசன்னத்தை தாங்கியிருக்கிறார்கள். நம்முடைய அன்னை தெரசா கூட குறிப்பிடுவார்கள். அவர் கொல்கத்தா நகரிலே கைவிடப்பட்ட நிலையில் இருந்தவர்களுக்கெல்லாம் உதவி செய்வதை பார்த்துவிட்டு, ஏன் இப்படியெல்லாம் உதவி செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, இந்த மனிதர்கள் நடுவில் நான் இயேசுவை காண்கிறேன், இவர்களுக்கு செய்யப்படக்கூடிய உதவியின் மூலமாக நான் ஆண்டவருக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார். அப்படின்னா இந்த ஏழைகள் நடுவில் இயேசு இருக்கிறார். அவர்களுக்கு நாம் இரக்கம் காட்டுகிற பொழுது, அவர்கள் மீது நாம் பரிவு காட்டுகிற பொழுது ஆண்டவருக்கு இரக்கம் காட்டுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தை எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிப்பது, அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தை உலகமெங்கிலும் பரப்புவதற்கு கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த ஒரு கருவி யார்? புனித பவுசினா. பவுசினா பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவங்க ஒரு செய்தியை சொல்கிறார்கள், அதை நம்முடைய மனதில் இருத்துவோம். எந்த அளவுக்கு ஒருவர் பாவியாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு உரிமை உடையவராக இருக்கிறார். நல்லா கவனிச்சுங்க. எந்த அளவுக்கு ஒருவர் பாவியாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு உரிமையை கொண்டிருக்கிறார் என்றால், அவங்க பாவிகள், அவங்க தவறானவர்கள், அல்லது அவங்க ஏழைகள், வறியவர்கள் அப்படின்னு நாம் புறக்கணிக்க கூடாது. அவர்கள் எந்த அளவுக்கு சாதாரண நிலையில் இருக்கிறார்களோ, வறிய நிலையில் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார் என்றால், நாம் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். இந்த இரக்கத்தை நாம் மற்றவருக்கு வழங்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சரி, இரக்கத்தை நாம் எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்ட்டு 3 செயல்களை அவர் நமக்கு சொல்கிறார். அதை நாம் சொல்லி நிறைவு செய்கிறேன். 1, இரக்கத்தை எப்படி வெளிப்படுத்தலாம்? நம்முடைய இனிய சொற்கள் மூலமாக என்ன செய்யலாம்? இரக்கத்தை வெளிப்படுத்தலாம். நீதிமொழிகள் புத்தகம் 12வது அதிகாரம் 25வது வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தை. நீதிமொழிகள் புத்தகம் 12வது அதிகாரம் 25வது இறை வார்த்தையில் நாம் இவ்வாறு படிக்கிறோம். இன்சொல் ஒருவரை என்ன செய்யும்? மகிழ்ச்சிப்படுத்தும். மனிதர்களுக்கு கவலை இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒருவரத்தில் நல்ல வார்த்தைகளை பேசுகிறீர்கள், இரக்கத்தோடு நல்ல வார்த்தைகளை பேசுகிறேன்னு சொன்னால் அது அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும், உங்களையும் கூட என்ன செய்யும்? மகிழ்ச்சிப்படுத்தும். சொன்னால் நல்ல வார்த்தைகளை பேசுங்க. குடும்பங்களில், பிள்ளைகள்கிட்ட, கணவன் மனைவி, ஒருவர் மற்றவரிடத்தில், வயதான பெற்றோரிடத்தில், அல்லது நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் இரக்கத்தோடு பேசுவோம். நாம் சந்திக்கிற போது என்ன செய்வோம்? பல நேரங்கள் அடுத்தவங்கள பற்றி புறணி தான் பேசிட்டோம். அடுத்தவங்கள பற்றி தவறானது, அடுத்தவங்கள பற்றி இல்லாததை போலாம் இட்டுக்கட்டெல்லாம் என்ன செய்வோம்? பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் திருவிவிலியம் சொல்கிறது, நீதிமொழிகள் புத்தகம் சொல்கிறது, நீங்கள் என்ன செய்யுங்க? இன்சொல்லை பேசுங்கள், இனிய வார்த்தைகளை பேசுங்கள். அது அவருடைய உள்ளத்தை மகிழ்வுக்கும், அதனால் உங்களுடைய உள்ளமும் மகிழ்வுக்கப்படும். ஆகவே இன்ன சொற்களை பேசுங்கள், இனிய வார்த்தைகளை பேசுங்கள். அதுதான் இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்குது. வார்த்தைகளை பேசுகிறது. 2வது என்ன அப்படி சொன்னால், இரக்க செயல்களை புரிவது. இது 2வது சிறு செயல். நாம் தவ காலத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்வோம், தர்மங்களை செய்வோம், தானங்கள் செய்வோம். இது எல்லா காலமும் செய்யப்பட வேண்டியது. ஏதோ சிறப்பு காலத்தில் செய்துவிட்டு மற்ற காலங்களில் மறந்து விடுவது கிடையாது. இரக்க செயல்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது. அதை வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைப்பொழிவிலே சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 7வது வார்த்தையில் அவர் சொல்கிறார், இரக்கமுடையோர் பேர் பெற்றோ, ஏனெனில் அவர்கள் என்ன செய்வார்கள்? இரக்கம் பெறுவார்கள். என்றால் இரக்க செயல்கள். நம்மால் பெரிய செயல்களை செய்ய முடியாது. ஒரு சாதாரண நிகழ்வை சொல்வார்கள். ஒரு இளைஞன் கடற்கரையோரமாக சென்று கொண்டிருந்தான். அங்கே சில மீன்கள், நட்சத்திர மீன்கள் கடல் அலையால் அடிக்கப்பட்டு கரையோரத்தில் ஒதுங்கி கொண்டிருந்தன. அதெல்லாம் பார்த்து இறக்கப்பட்ட அந்த இளைஞன் என்ன செய்தான்? அந்த நட்சத்திர மீன்களை எடுத்து கடலுக்குள்ளே போட்டான். அப்பொழுது ஒரு பெரியவர் பார்த்தார், இந்த கடற்கரையோரத்திலே ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்கள் வெளியே கிடக்கின்றன, அவற்றையெல்லாம் உன்னால் எடுத்துக்கொண்டு போட முடியுமா கடலுக்குள்ளே அப்படின்னு கேட்ட பொழுது அந்த இளைஞன் இவ்வாறு சொன்னான், நான் செய்யக்கூடியது ஒரு சிறிய செயல்தான், ஆனால் அந்த உயிரினங்களுக்கு, அந்த மீன்களுக்கு அது ஒரு உயிர்.
அது சாதாரண செயல் அல்ல, அது உயிரை காப்பாற்றுவதற்கு இணையான ஒரு செயல். அதனால் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் சொன்னால், நம்ம சிறிய சிறிய செயல்களை கூட செய்யலாம், இரக்க செயல்களை செய்யலாம். அப்படி செய்கிற பொழுது நாம் கடவுளை நாம் கண்டுகொள்கிறோம் இந்த இரக்க செயல் மூலமாக. மூன்றாவது, ஒன்று நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படி சொன்னேன். ரெண்டாவது, இரக்க செயல்களை, இயன்ற செயல்களை நம்மால் செய்ய வேண்டும் அப்படி சொன்னேன். மூன்றாவது, இரக்கத்தை எப்படி வெளிப்படுத்துவது அப்படின்னா, இறைவேண்டல் செய்வதன் மூலமாக நம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தலாம். அவங்க நமக்கு எதிராக பேசியிருக்கலாம், தவறாக பேசியிருக்கலாம், நமக்கு துன்பம் விளைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்களுக்காக நாம் வேண்டுவதன் மூலமாக இரக்கத்தை வெளிப்படுத்தலாம் அப்படின்ட்டு புனித பவுல் குறிப்பிடுகிறார்னு சொன்னால், இந்த 3 செயல்களை நாம் கடைப்பிடிக்கலாம். நல்ல சொற்களை பேசுவது, இரக்க செயல்களை செய்வது, மூன்றாவதாக அவர்களுக்காக இறைவேண்டல் செய்வது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 44வது இறைவார்த்தையிலே சொல்கிறார். உங்களை துன்புறுத்துவோருக்காக கடவுளிடத்தில் என்ன செய்யுங்க? வேண்டுங்கள். அப்படின்னா நமக்கு எதிராக பல தவறாக பேசலாம், பொல்லாப்பு பேசலாம், நம்மளை பற்றி இகழ்வாக பேசலாம். நீங்கள் அவர்களை புறக்கணிக்க வேண்டாம். அவர்கள் மீது நீங்கள் இரக்கம் கொண்டு அவர்களுக்காக கடவுளிடத்தில் வேண்டீர்கள் சொன்னால், கடவுள் யாரெல்லாம் இரக்கம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இரக்கத்தை தருகிறார். யாக்கோபு புத்தகத்தில் நாம் ஒரு செய்தியை படிக்கிறோம். யாக்கோபு புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வார்த்தையிலே படிக்கிறோம். இரக்கம் காட்டாதவர்களுக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் தண்டனையாக கிடைக்கும் அப்படி சொன்னால், நாம் இரக்கத்தை காட்டுவோம். நம்முடைய சமூகத்திலே நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களிடத்திலே, நாம் வாழக்கூடிய பகுதியிலே, ஏன் நம்முடைய குடும்பத்திலே இரக்கத்தை கடைப்பிடிப்போம். அது சொற்கள் மூலமாக, செயல்கள் மூலமாக, நாம் செய்யக்கூடிய இறைவேண்டல் மூலமாக இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிப்போம். அப்பொழுது கடவுளும் நமக்கு இரக்கத்தை காட்டுவார். இரக்கம் நிறைந்த இதயங்களால் இந்த உலகத்தை அணி செய்வோம். ஆம்.